இன்றைக்கு என்னன்னா, இந்த நமச்சிவைய சிவைய நம அப்படின்னு ஒரு 2 சப்ஜெக்டை வச்சு அதில் இந்த ருத்ராட்சம், அதில் 2 முக ருத்ராட்சம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எப்படி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத பேசலான்னு ஒரு எண்ணம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவாமிஜி வேஷம் போட்டோம்னா அது அதுக்கு வேஷம் போட வேண்டியதாக இருக்குது. போட்டு யாராவது உட்காந்தாங்கன்னா ஓம் நம சிவாய் அப்படி, அவர் சிவாய நம அப்படின்னா, இவர் சிவாய நம ஏன்னா நம சிவாய அப்படின்னு சொல்லணும். அதுதான் மரபு பண்பு. இல்லைன்னா நீங்கள் அது என்ன சொல்லுவாங்க, ஆன்மீக வியாதி கிடையாது. ஒரு ஆன்மீக வியாதி எப்படி இருக்கணும்னா, நமச்சிவாய அப்படின்னா சிவாய நமே அப்படி சொல்லணும். இவர் சிவாய நம நம சிவாய சொல்லணும். அதுதான் சரியான ஆன்மீக வியாதி. இல்லைன்னா அவங்க ஆன்மீக வியாதிகள் கிடையாது. இதில் வேறு எவனோ ஒருத்தன் பார்த்தான், பழுத்துங்களை பறித்தான். ருத்ராட்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சிவனுக்கு உகந்த பொருள் கட்டினாங்கதையை கிளப்பி விட்டான். போதாதா நம்ம ஆளுங்களுக்கு? ஏதாவது வியாபாரத்துக்கு எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வாழ்றது தானே. வயிறு வளர்ப்பதற்கு தானே கடவுள் கூட. இவனுக்கு கடவுளும் புரியல, காலமும் புரியல, காலனும் புரியல, நரனும் புரியல, அவனை மேய்க்கிற அயனனும் புரியவில்லை. அயனன் என்பது ஆன்மாவின் அடர்வாகிய நான், அவ்வளவு மட்டும்தான். என்ன பண்ணுறான், கடவுள் அப்படின்னு ஒன்றை புஷ்டான். அதில் வேற ஒருத்தன் கடை ஐஃபன் உள் ஐஃபன் கடை. இது கடவுள்னு வந்ததுக்கப்புறம் அதை கடை உள் வேற கடக்கணுமா. கடந்தது எது, கடப்பது எது, கடப்பது எதை அப்படின்ற கேள்வி இந்த ஆன்மீக வியாதிகள் என்றாவது சிந்தித்திருக்குமா அப்படின்னு பார்த்தா, ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆத்திகவாதிகள் மட்டுமே இந்த வேலையை செய்துட்ருக்காங்க. நமக்கு ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் ஆன்மீகத்துக்குமான பொருள் விளக்கம் புரியா காரணத்தால் நம்மை மேய்க்கும் என்ன சொல்ற மேய்ப்பர்களாக பலர் இருக்க, ஆடுகளாக நாம் இருக்கிறோம். இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். யாரையும் நம்ம தப்பும் சொல்லலை, சரியும் சொல்லலை. இருக்கிற நிலை எப்படி இருக்குன்றதை எடுத்து சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ருத்ராட்சத்தை பற்றி நம்ம அடிக்கடி பேசின்னு இருக்கோம். ருத்ராட்சம் என்பது ஒரு அற்புதமான மருத்துவம் அப்படின்றதுல எந்த விதமான இருவேறு கருத்துக்களும் கிடையாது. ஆனால் அந்த மருந்தையே உனக்கு இதெல்லாம் தீர்க்கணும் போது ஏக்முகி, சந்திரமுகி, தோமுகி, திரிமுகி, சதுர்முகி, பஞ்சமுகி, ஷண்முகி அப்படின்னு இவங்க பாட்டுக்கு அடிக்கின்னு போகிறானுங்க. ஒரு 32 நிலைகளில் ருத்ராட்சங்கள், 32 நிலைகளில் மற்ற ருத்ராட்சம் இருக்கான்னா தெரியல. இதில் ஏக்முகின்ற சந்திரமுகின்னு சொல்லக்கூடிய ருத்ராட்சத்தை பிறை வடிவில் இருக்குது. ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது. உருண்டை வடிவில் இருக்கிறது மட்டும்தான் ஒரிஜினல் ருத்ராட்சம். அதில் இந்த 2 முக ருத்ராட்சம் அப்படின்றத பார்த்தவரையிலும் 1 நம்பர் ஃப்ராடுத்தனம் நடந்துகிட்ருக்கு. இதை சொல்ல வெக்கப்படவே வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவாயனமே நமச்சிவைய இந்த 2 விஷயத்தை போட்டுவதுக்கு மேலே மசிவயன, வயனமசி, எனமசிவ, நசியம்மவன நிறைய இருக்குது. அதெல்லாம் தெரியல போல இருக்குது. இன்னும் எவனுக்கு அதில் கிளப்பி விடலையா தெரில. உட்காந்துங்கண்ணா சிவாயனம்னா கோவில்களில் போய் பாருங்கள், ஓம் நமச்சிவாயான்னு ஒரு குரல் கொடுப்பான். அவனுக்கு நமச்சி வாயனம். நான் பேசியிருக்கோம், இதை இருந்தாலும் திரும்பி பேசுகிறோம். கூட்டம் சிவாய நம அப்படின்னு ஒருத்தன் பின்னாடி ஒரு குரல் கொடுப்பான். நம சிவ ஏ பஞ்சபூத தொகுப்புக்கு இது பேர். ஒன்று சேர்ந்து இருந்தால் நமச்சிவயம், பிரிந்து செயல்படும் போது அது சிவைய நம அப்படின்ற பேர். இதில் ஒவ்வொருத்தர் கிளப்பி விடுவாங்க. அப்படி நம சிவையன்னு சொல்லக்கூடாதுங்க. ஓம் நம சிவாய
நம சிவாய. என்ன ஒரு பஞ்சபூத இயக்கத்தினுடைய தொகுப்புகளை எவ்வாறு நாம் எடுத்து கூறுகிறோம் என்பது கூட தெரியாத இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நிதானமாக சிந்திச்சு பார்த்தா ஓ அப்படின்ற ஒரு பொருள் கூட கிடையாது. உங்களுடைய தொண்டையிலிருந்து வெளிவரக்கூடிய ஸ்வரங்கள், சப்தங்கள் ஓ போயின்னு இருக்கும். இது நீங்கள் முடிக்கும்போது இம்மாவும் முடிக்கலாம், இங்காவும் முடிக்கலாம். அதில் ஓம் அல்லது ஓங் அப்படின்ற 2 நிலைகளில் முடிக்கலாம். பொதுவாக கடல் நல்ல சீரியாலை பாயும் பொழுது நல்ல ராத்திரி நேரத்துங்களில் கடற்கரையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா இது புரியும். அந்த கடலுடைய சத்தம் அந்த நீருடைய சத்தம் காற்றோடு கலந்து ஹோன்னு தான் வரும். அதனால் ஓ அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை, ஹோன்னு ஒன்று இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இக்ஷ் அப்படின்றத இவங்க என்ன பண்ணுறாங்க, நம அப்படின்றத இக்ஷாக்கிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஐம்பூத இயக்கத்துக்கு தனித்தனி பெயர், தனித்தனி இயக்கம். மண்ணுக்கு ந அப்படின்ற ஒரு வார்த்தையும் நா கூட கிடையாது. 4 ந அப்படின்னு அந்த மெல்லினம், இடையினம், வல்லினம்னு 3 இடத்துல பிரியும். இந்த மெல்லின வல்லின இடையினம் புரியாததுனால நான் பக்கத்தில் காலை போட்டு ந அப்படின்றத நாவாக்கிட்டாங்க, ம அப்படின்றத மாவாக்கிட்டாங்க, சி வா வ அப்படின்ற எழுத்தை வாவாக்கிட்டாங்க, ஏ அப்படின்ற இடத்துல யாவாக்கிட்டாங்க. அப்போது நம சிவையே அப்படின்ற நுனிநாக்கில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நமக் சிவாய அப்படின்னு போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதுக்கு வேறு கூட சிவாய நமக அப்படின்னு ஒன்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஆன்மீக கூட்டங்கள்லையும் இப்படி தான் இருந்துன்னு இருக்குது. இவனுக்கு கழுத்தில் கொட்டையாக போட்டுக்கணும், பட்டையாக தார் ரோட்டில் பெயிண்ட் அடித்த மாதிரி பூசிக்கணும், பெருசாக குங்குமம் வச்சுக்கணும். என்ன வாழ்க்கைனே புரியல மனிதன். இதில் வேறு சாமிக்கிட்ட சொல்லி உன்னை நான் அவ்வளோதான் அழிச்சிடுவேன். இது வேறு ஒரு விஷயம். சிவனுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை போல் இருக்குது. எவனை விட்டா எவனை அழிக்கலான்னு. ஏன்னா அவருக்கு பேரே அழித்தல்ன்ற இடத்துல இருக்கவர் தானே. இவங்களை என்ன பண்ணுறது? ஒரு மனிதனை வாழ வைப்பதற்கு பதிலாக அவனை அழிக்க தூண்டக்கூடிய அளவில் தான் யாதுமே இருக்குது. இந்த இடத்த எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்றது தெரியல. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணு இருந்தால் மருந்து போட்டு ஆற்றலாம், எங்கே பார்த்தாலும் புண்ணுன்னாக்கா எதை போட்டு ஆற்றுறது? அப்படி தான் இருக்குது. யாரோ சிலர் துணிஞ்சு வெளியே வருவாங்க. இனிமேலும் இந்த உயிரை பற்றிய கவலை அற்று பாடா அப்படின்னு சொல்லுவாங்களே, உடல் தமிழுக்கு என்ன சொல்லுவாங்களே, உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, உடல் இங்கிலீஷுக்கு, தெலுங்குக்கு, கன்னடத்துக்கு, மலையாளத்துக்குன்னு அந்த கதையில் இவனுக்கு கதை ஓடின்னு இருக்குது. நான் உயர்ந்தவன்ற ஏகோபித்த அதிகார போக்கு இவனை ஆட்டுவிக்க இவனுடைய வாழ்க்கையில் கடவுளும் இவனுக்கு காலனாகவே தோன்றுகிறான். இவனுக்கு காலமும் புரியல, காலனும் புரியல. வெயில் தலைமையில் அடிக்குது, கொஞ்சம் துணி போட்டுக்கிறேருங்க. நான் இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எப்படி அதை கொண்டு வர்றது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இவங்களை நமக்கு ஒன்று இந்த வாழ்க்கை புரியாத நம்மளும் 4 பேர் மாதிரி இருந்துட்டு போகணும். ஆனால் வாழ்க்கையை குருமார்கள் புரிய வைக்கும்போது அதை மீறி செயல்பட முடியல. அந்த இடத்துல இந்த ருத்ராட்சம்னா என்னன்றதை நிறைய தூரம் செக்கப் பண்ணி பார்த்ததில் பல இடங்களில் போலிகள் தான் இருக்குது. எதுக்கு இதை பேசிட்டு வரேன்னா, அந்த பிச்சீஸ் அப்படின்னு ஒரு பழம், அந்த பிச்சீஸுடைய விதை தான் இந்த இருமுக ருத்ராட்சமாக இருக்குது. இந்த இருமுக ருத்ராட்சத்தை பார்த்திங்கன்னா இந்த கோடுகளை பார்த்தா தெரியும். இந்த கோடுகளில் இருக்கக்கூடிய இந்த முளை இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த முளை விளையிற இடம், அதை அப்படி கிள்ளி எடுத்துட்டா ருத்ராட்சம் மாதிரியே ஆகிடும். இந்த பக்கத்தை கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் 2 முக ருத்ராட்சம் ஆகிடும். இது உள்ள ஒரு ஓட்டை போட்டு ஒரு பூன் போட்டு கழுத்தில் மாட்டிக்கிறாங்க. இந்த ருத்ராட்சத்துடைய விலை எவ்வளோ தெரியுங்களா? அவன் சொல்கிறது தான் ரேட்டு. இந்த முனையை மட்டும் அப்படி கிள்ளிட்டா போதுமானது. முன்னாடி இதை பாருங்கள், ஜூம் பண்ணுமா, நான் கிட்ட கொண்டு வந்து காட்டணுமா பாருங்கள். இதை 2 முக ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பக்கம் ஒரு கோடு, அப்படியே இந்த பக்கம் ஒரு கோடு,
இந்த பக்கமும் ஒன்று இருக்காது, இந்த பக்கமும் ஒன்று இருக்காது. நம்முடைய கைத்திறமையால் இதில் என்ன சிலையை ஒன்றா வரைஞ்சிடலாம். போட்டுட்டு ஒரு இந்த பிச்சீஸுடைய விதையாக இருக்கிறது 2 பக்கத்தில் இருக்கிறத 2 முக ருத்ராட்சம்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாயில் வந்தது தான் ரேட்டு, ஏமாறுறவன் தலையில் எவ்வளோ வேணாலும் கட்டலாம். அதனால் ருத்ராட்சத்தை பொறுத்த வரையிலும் நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும்னு சொல்லும்பொழுது அதை நம்ம ஏற்கனவே ருத்ராட்சத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிக்கலாம். இரவு நேரங்களில் கழுத்தில் போட்டுட்டு தூங்கும்போது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது, ப்ரெஷரை இறக்கக்கூடியது, உடலுக்கு உரமளிக்கக்கூடியதுன்னு பல நன்மைகளை அது செய்துட்ருக்கு. இப்படிப்பட்ட ருத்ராட்சத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்த தெரியாததுனால நமக்கு எதுவுமே புரியாத ஏமாளிகளாகவே நம் வாழ்க்கை மாறுகிறது. எந்த விஷயத்துலேயும் ஒரு ஆன்மீகத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இயக்கத்தின் பூரணத்தையும் முழுமையாக அறிந்து கொள்ளாத வரை அதனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டா காலில் விழுந்துடுறோம். இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, யார் வேண்டுமானாலும் நம்ம ஏமாற்றலாம், ஏய்க்கலாம்ன்ற ஒரு நிலைக்கு போயிடுறோம். நம்ம கடவுள் பேர் சொல்லி உங்களை யாரை வேணாலும் ஏமாத்திடலாம். எந்த கன்னி பெண்களை வேணா கட்டிலுக்கு கூப்பிடலாம், எதை வேணாலும் பண்ணலாம் கடவுள் பேர் சொல்லிட்டா. ஆனால் இது கடவுள் தானா அப்படின்றத கேள்வியை நம்ம சிந்திக்கக்கூடாது. சேர்த்தா தெய்வ குத்தம் ஆகிடும். சாமி கண்ணை குத்திடும். சாமிக்கு வேறு வேலை வெட்டி அதுதானே இவருக்கு சூலம், அது என்னென்னமோ ஆயுதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. நம்மளை படைச்சதும் சாமி தான். நம்ம தப்பு பண்ணால் நம்ம கண்ணை குத்திடுமா? ஏன் அந்த தப்பை தூண்டுதே அந்த சாமியாக ஏன் இருக்கக்கூடாது? சிந்திக்கிறோமா? நம்ம கடவுள் நல்லது செய்யும். கடவுள் நல்லது செய்தால் தான் அது கடவுள்னு பேர். ஆனால் கடவுள் நம்மளுக்கு நல்லது தான் செய்துன்னு இருக்குது. இயற்கையை படைச்சி இருக்குது. அந்த இயற்கையில் நம்மையும் ஒரு அங்கமாக்கி வைத்திருக்கிறது. அதில் பலவிதமான பழங்களையும் கனிகளையும் சுவைகளையும் வளத்தையும் குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் காற்றையும் எவ்வளோ கொடுத்துருக்கு. இதை அனுபவிக்க தெரியாத கடவுள் என்று ஒன்றை இப்போ நம்ம எப்படி கல்லை செதுக்கி கடவுள்னு ஒரு சிலையாக வடித்து நம்மளை போலியே கடவுள்னு உட்கார வச்சு அது கையில் கண்டதையும் கொடுத்து ஆயுதம் கத்தி கபடா இதெல்லாம் கொடுத்து அது நம்மளை கண்ணு குத்திரும். நீ இதை செய்யலைன்னு இது ஆயுதம் நம்மளை பயங்காட்ட தான் நம்மளை கடவுளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. எனவே ஒரு கடவுளுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒரு நிலை உண்டு. அதை நம்ம என்னான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு கடவுளை நம்ம ஏற்றுக்கிறது, ஒரு புடவை கடைக்கு போய் ஒரு புடவை வாங்குறதுக்கு கூட அது நல்ல புடவை தானா அப்படின்னு சிந்திக்கிறோம் இல்லையா? ஒரு வேஷ்டி பேண்ட் எடுக்கணுன்னா கூட அதில் நூல் இழை வந்திருக்கான்னு பார்க்குறோம் இல்லையா? ஒரு அரிசி வாங்கினோன்னா கூட எடுத்து 4 வாயில் போட்டு பார்க்குறோம். எல்லாத்தையுமே. ஆனால் கடவுள் விஷயத்தில் மட்டும் ஏன் எல்லாத்தையும் விட்டுடுறோம்? இது கடவுள் தானான்னு கூட நமக்கு புரியலையே. கடவுள்னு சொல்லிட்டா அவ்வளோதான், சரண்டர் டோட்டலாக. இதனால் அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகாத என்ன நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக தவறுகள் தான் நடக்கும். அந்த தவறுகளில் முதலிடம் வகிப்பது என்பது இந்த விதை கனிகளே. இந்த பிச்சீஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பிச்சீஸ் மரத்தை நம்ம நேரடி லைவில் ஒரு 2 நிமிஷம் காட்டிடுவோம், அது எப்படி இருக்குன்றதையும். அதில் காய்கள், அந்த இனிமையான சிவந்த பூ, அதாவது ரோஸ் நிறத்தில் ஒரு சின்னதாக ரோஜா, இந்த பூ செம்பருத்தி போல் சின்னதாக பூக்கும். ஆனால் இது ரோஸ் கலரில் இருக்கும். பழம் ரொம்ப அருமையான ஒரு இது உடையது. சிறிதாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கசப்பு சுவையையும் முத்துனதுக்கப்புறம் நல்ல புளிப்பு சுவையையும் கொடுக்குது. அது இந்த புளிப்பு சுவையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், உடல் உரத்தை அளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பிச்சீஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்களுக்கு தேவையான வலுவுக்கு அதுக்கான மூலப்பொருட்களை தன்பால் தாங்கி இருக்கிறது அந்த பிச்சீஸுடைய தனித்தன்மை. அந்த பிச்சீஸ் பச்சை கலரில் இருக்கும், பழுத்தா உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கும். அத்திப்பழத்துடைய ஒரு வம்சம் கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். அதை நம்ம வாயில் கடித்து சாப்பிடும்போது புளிப்பு மறுக்கிறவங்க இதை ஜூஸாக போட்டு குடிக்கலாம். நம்ம அடிக்கடி அதை பற்றி சொல்கிறோம். ஏன்னா சாப்பிட முடியலன்னா ஜூஸ் போட்டு குடிக்க ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மரங்கள் ஊட்டியில் மிக ஒரு ரொம்ப ஃபேமஸாக. ஊட்டினாலே பீச்சீஸ், செர்ரி, அந்த ஊட்டி ஆப்பிள்னு சொல்லக்கூடிய பைனாப்பிள், இதெல்லாமே ஏறக்குறைய ஊட்டியுடைய பூர்வீக பழங்கள் அனைத்துமே புளிப்பு கலந்த இனிப்பு சுவையுடன் தான் இருக்கின்றன.
அதில் எந்த விதமான ஒரு நம்ம வேறு விஷயத்தையும் நம்ம சிந்திக்க முடியல. அந்த இடத்துல புளிப்பு கலந்த இனிப்பு சுவையுடன் தான் இருக்கிறதுனால அந்த சுவையை பற்றி நம்ம பிடிச்சோம்னாலே இந்த ஊர் மக்களுக்கு தேவையான வல்லமையையும் உரத்தையும் உடலுக்கு தேவையான உறுதியையும் அளிப்பதில் அது முன்னதாக இருக்குன்றது நமக்கு நல்லா புரியுது. நம்ம செர்ரி பழத்தை கூட பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ 100 ரூபாய் கிலோ இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் அவர்கிட்ட கேட்டோம், வெறும் 10 பழமே 30 ரூபாயாம், பயங்கரமான காஸ்ட்லி அப்படின்னார். கிலோ 10 பழம் 30 ரூபா, ஒரு பழம் 3 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அது அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய பழ வகைகளில் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பழ வகைகளெல்லாம் நம்ம மறந்துடுறோம். நமக்கு சென்னைக்கு வருது, பல நகரங்களுக்கு போகுது, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், எங்கெங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆனால் கிடைக்கிற இடத்துல கிடைக்கிறத நம்ம வாங்கி சாப்பிட மறுக்கிறோம், அல்லது அதை கண்டு பயப்படுறோம். அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். இந்த காட்டுள்ள பார்த்திங்கன்னா கருங்குரங்குகள் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம கொல்லிமலை சில மலைகளில் போனால் குரங்குகள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்குது. இவன் அதையும் கற்று ஊற்றுட்டான். ஆனால் இந்த காட்டு குரங்கு, கருங்குரங்கு ஒன்று கூட இங்கே வரமாட்டேன். நம்ம எது கொடுத்தாலும் ஒன்று கூட பார்த்திங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட இதை தேடி இதை கொடுன்றத வரமாட்டேன். இங்கே பழத்துங்களை கீழே வச்சா கூட எடுக்க மாட்டேன்னு. அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, அவ்வளோ இயற்கையும் யதார்த்தமுமாக இருக்குது. இந்த குரங்கு வகைகள்லாம் கண்ணில் கூட பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ உள்ளுக்குள்ளே பதுங்கி மரத்துக்கு மரம் தாவி சந்தோஷமாக விளையாடுது. அந்த குரங்குகளின் வல்லமை இந்த பழங்களை சார்ந்து இருக்க மிகவும் தெளிவாக உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக இந்த குரங்குகள் கூட இங்கே வாழுது. அவ்வளோ ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பழ வகைகளில் இந்த பிச்சீஸ்ன்னு சொல்லக்கூடிய பழத்தில் இருக்க விதையை தான் 2 முக ருத்ராட்சம் என்கிற போர்வையில் பல இடங்களில் கூறுகட்டி விற்று கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து இதில் இந்த பழத்துடைய கலர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். யாரை ருத்ராட்சம் கலர் தான், அப்படியே ருத்ராட்ச கலரில் தான் இருக்குது. இது இந்த ருத்ராட்ச கலரில் பார்த்தீங்கன்னாலே இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெட் சாண்டில்னு ஒரு மரம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அந்த மரத்துடைய பாலை எடுத்து இது மேலே தடவிட்டாங்கன்னா சிகப்பாக மாறிடும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒயின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த சாராய் கடையெல்லாம் விற்பானே, அந்த ஒயினில் ஒரு ராத்திரி ஊற வச்சோம்னா இதில் இருக்கக்கூடிய பூச்செல்லாம் செத்து போயிடும். சாராயத்தில் பொதுவாகவே ருத்ராட்சத்தை கடுகு எண்ணெயில் போட்டு வைக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, ஒயினில் ஊற போட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் சாண்டல்னு சொன்னோமே, சந்தனம், ரத்த சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்து பாலில் இதை ஊற போட்டு எடுத்துட்டாங்கன்னா சிகப்பாக மாறிடும். பொதுவாகவே ருத்ராட்சங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால், அதை கடுகு எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு அரை மணி நேரம் விட்டு வச்சோம்னாலே போதுமானது. ஆனால் இவர்கள் வியாபார நோக்கத்திற்காக இப்படி பண்ணுறாங்க. இதை அணிஞ்சால் நமக்கு எல்லா நோயும் போயிடும், இது ஆகிடும், அது ஆகிடும்ன்றதெல்லாம் கட்டிய வடிகட்டிய பொய்களை. நம்ம ஒரு சில மக்களுக்கு நோய் தீர்ப்பு முறைக்காக சில மருத்துவத்தை கொடுத்து ரொம்ப சிம்பிளாக சில இலைகளை தழைகளை கொடுத்து சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொல்லி அனுப்புவோம். ஒருத்தர் என்ன பண்ணார்னா, இதை கவனிச்சிட்டே இருந்தார். இதை பார்த்தவர் என்ன நினச்சார் தெரியல, நம்ம மருந்து கொடுக்குறவரெல்லாம் கம்முன்னு இருப்பார். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவன் நோய் சரியாச்சின்னு வருவான் பாருங்க, அந்த நேரத்தில் இவர் உள்ளே போடுவார். உள்ளே பூந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 2 முக ருத்ராட்சம் போட்டுங்க, படிப்பு நல்லா வரும். 3 முக ருத்ராட்சம் போட்டிங்கன்னா அவங்களுக்கு எதிரி இருக்க மாட்டான். 4 முகம் போட்டிங்கன்னா வீடு கட்டுவீங்க, இந்த செடி குச்சியில் வீடு கட்டுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவார் போல இருக்குது. என்னத்த பண்ணுறது? 5 முகம் போட்டுக்கினீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. 6 முகம் போட்டுனா எதிரி வரமாட்டான். 7 முகம் போட்டுக்கினீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள்லாம் சேர்ந்துருவாங்க. 8 முகம் போட்டால் ஆயுள் நீடிக்கும். 9 முகம் போட்டுக்கினா என் வாயும் வாஸ்துப்படி சரியாக கிடையாது. நான் கேட்டேன், 9 முகம் போட்டுக்கினா அப்படின்னேன். ஒரு பார்வை பார்த்துட்டு ஓடி போட்டார். நம்ம உள்ள கஷ்டத்தை பட்டு 18-20 ஆண்டு காலம் குருமார்களோட சுற்றி கல்யாணம் காட்சி எதுவும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் இதுதான் முடிவெடுத்து வெளியே வந்தது. அப்புறம் குரு சொல்கிறார், 42-45 வயசில் நான் என்ன அடுத்து வாழாதேன்னு. ஒன்றுமே புரியல. ஏன்னா குருவை தவிர வேறு யாருமே எனக்கு தெரியாது. அந்த இடத்துல நான் வரும்போது இவங்க சொல்கிறார், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வெளியே வந்து மக்களுக்காக தான் இனிமேல் வாழ்க்கை, இனிமேல் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்,
ஒன்றும் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்த்துன்னு இருக்கணும். அது நமக்கு வேணாம், அது இது கூட இப்போ இந்த மக்களோட போயிட்டோன்னு நம்ம போக முயற்சி செய்து இவங்க கூட வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணால் சரியாயிடும், நம்ம நோய் தீர்ந்து போச்சுன்னு தெரியுது. உடனே இவர் உள்ளே நுழையிறார். நுழைஞ்சு நீங்கள் ஏழ்முகம் போட்டுக்கா, அதாவது இந்த எதிரிங்களாம் வரமாட்டாங்க, பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிட்டு போய் குடுற கழுத்தில் மாட்டின்னு இல்லை சுடாத இருக்கிறான் பார்க்கலான்னு. கடன்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டு ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு கூட பேங்க்கில் வாங்கி நான் ஆறுமுகம் போட்டுக்கிறேன், கேட்காத இருக்கிறான் பார்க்கலாம். என்ன மடமே படிப்பு வரணும், 2 முக ருத்ராட்சம் போட்டுக்கணுமா, போட்டுக்கினா படிப்பு வந்துடுமா. நீ உனக்கு எழுத படிக்க தெரியும் கழுத்தில் மாட்டி அவனை எடுத்துன்னு போய் எங்கள் ஸ்கூலில் குறைச்சா அவனுக்கு படிப்பு வருமா? ஏதாவது ஒரு தார்மீக சிந்தனைன்னு சொல்லுவாங்களா, அந்த சிந்தனை இருக்குதா, இல்லை ஒரு தெளிவு இருக்குதா உன் பேச்சில்? நீ நிதானமாக தான் பேசுகிறியா? நல்லா தண்ணி அடித்து உளறவங்க கூட இப்படி இருக்க மாட்டான். இவனிலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. அப்படியே வானத்தை பார்த்துன்னு அப்படியே இருந்த வேண்டியது தான். சிவாய நம, நம சிவாய, சிவாய நம, நம சிவாய அப்படின்னு சொல்லின்னு இப்படியே காலத்தை ஓட்டிட்டு. ஏன்னா மனிதர்கள் கூட வாழலாம், மனித பிணத்தோடு வாழ முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் உயர்ந்தது என்று நாம் நினைக்கிறோமோ அது எல்லாம் நம்மை விட தாழ்ந்ததாக இருக்கும்போது இவங்ககிட்ட வாழற வாழ்க்கையை விட இவங்ககிட்ட இந்த விலகி இருக்கிற வாழ்க்கை வெகு சுகமானது என்பதை மட்டும்தான் இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? இதனால் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஒரு ருத்ராட்சத்தில் இருமுக ருத்ராட்சத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க முனைவீர்களானால் பிச்சேஸ் அப்படின்ற பழத்தை வாங்கி நல்ல பெருசாக இருக்கும், பொளந்து அது உள்ளே இருக்க விதையை எடுத்து கழுவி பார்த்துட்டு அதுக்கும் எதுக்குமான வித்தியாசத்தை பாருங்கள். இந்த விதையுடைய கோடுக்கு ருத்ராட்சத்துக்கு வித்தியாசம் இருக்கா பாருங்கள். ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா அந்த பீச்சீஸ்க்கும்? இது பைனாப்பிளுடைய விதை, இது வேண்டாம். இது 4 பீச்சீஸுடைய விதை. ஏதாவது வித்தியாசம் சொல்லுவீங்களா? 2 முகத்தை தவிர பாருங்கள், 2 கோடு தான் இந்த பீச்சீஸ் இதைய விதை. இதை 2 முக ருத்ராட்சன் விற்கிறான். இந்த பழம் மிக அருமையான மருந்து, அதில் எள்முனை அளவும் சந்தேகம் வேண்டாம். ஆனால் இந்த விதை என்பது பாதுகாப்பானது தானா? இது சுத்த உஷ்ணத்தை தணிக்குமா? நம்முடைய உடம்பில் ஏறின அதி வெப்பச்சூட்டை தணிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால் சிவாய நம, நம சிவாய அப்படின்னு ஊரை ஏமாத்துறதுக்கு உதவும். இதை போட்டுக்கொள்ளுங்கள். உடலை உறுதி செய்ய விரும்புபவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுங்கள். ஊரை ஏமாற்ற விழைவோர் இந்த பிச்சீஸை வாங்கி 30 ரூபாய் தான் கிலோ ஒரு பாக்கெட்டு. 30 ரூபாய்க்கு நம்ம எப்படியும் ஒரு 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 20 பழம் எடுக்கலான்னு வச்சிங்களேன். 20 மணிக்கு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 200 ரூபா செலவு பண்ணால் போதும், 108 ருத்ராட்சம் கட்சிடும். வாங்கி 10,000க்கு விற்கலாம், 5,000க்கு விற்கலாம். உடலை திருப்பியும் சொல்கிறேன், உடலை உறுதி செய்து கொள்ள விரும்புபவர்கள் பிச்சை சாப்பிடுங்க. ஊரை ஏமாற்ற விரும்புபவர்கள் 2 முக ருத்ராட்சம் சொல்லி இதை ஓட்டை போட்டு விற்று வயிற்றை கழுவிக்கொள்ளுங்கள், பிழைத்து கொள்ளுங்கள். ஆனால் வாங்குறவங்க மட்டும் இது ருத்ராட்சம் தானோ அப்படின்றத செக்கப் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படியே ருத்ராட்சம் போலவே இருக்கும் அந்த கோடுகள், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பள்ள மேடுகள் எல்லாமே. இதை மட்டும் 2 முக ருத்ராட்சம்ன்றதை பொறுத்தவரையிலும் ஒருத்தன் வாங்கணும்னு நினச்சா அவன் அதை கொஞ்சம் சற்று சிந்தித்து வாங்கி கொள்ளுங்கள். ருத்ராட்சம் நல்ல பொருள் தான், உடம்பில் இருக்க உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது தான், நன்மையை செய்யக்கூடியது தான். எதுலேயுமே நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை. ஆனாலும் ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்றுபவன் இருக்கத்தான் செய்வான் என்பதனால் சிவய நம, நமச்சிவய என்ற இந்த காவி உடையில் எந்த பயனும் இல்லை. உடலை மறைப்பதற்கும் குளிரை தாங்குவதற்கும் அழுக்கு சேர்ந்தாலும் வெளியே தெரியாத இருக்கிறதுக்கு தான் இதை காட்டுறதை பாருங்கள். இந்த இடத்துல உட்காந்துருக்க நீரோட்ட பாதை, தண்ணி அசால்ட்டாக உட்காந்துட்டு ஏந்து மண்ணை தட்டி விட்டு போனால் அழுக்கு வெள்ளை வச்சு கட்டின்னு உட்கார முடியாது. ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, காவி கட்டிட்டு இருக்கிறது நீங்கள் எதுக்காகன்னு கேட்டாங்க. காவி கட்டின்னு இருக்குது எதுக்காகன்னு கேட்டப்போ சொன்னேன், காவி கட்டின்னு இருக்குது நான் சன்னியாசி சம்சாரி சாமியார்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, என் உடம்புல கண்ட இடத்துல ஓலா வரும்,
உயர்ந்த இடத்துல ஒன்றா உட்காருவோம். அழகு தெரியாததுக்கு தான் காவி கட்டிக்கிறேன்னு தவிர அழகுக்காக இல்லை, விட்டு போ அப்படின்ட்டேன். உண்மையான நிலையும் அதுதான். எனவே ஒரு தெய்வத்தை கூட நாம் நம்பும் கடவுள் என்று ஒன்றை நம்பினால் கூட அதன் மீதும் சந்தேகப்பட்டு அதனை ஏற்றுக்கொள்வதே சிறந்த வாழ்வுன்றதை இங்கே தைரியமாக எல்லாரும் சொல்லலாம் என்று கூறிக்கொண்டு நன்றி கலந்த வணக்கம் பாராட்டி விடை பெறுகிறோம். யாரையும் புண்படுத்துவது எமது நோக்கம் அல்ல. உண்மையை சொல்லும்போது பொய்க்கு வலிக்க தான் செய்யும், அதுக்கு நான் பொறுப்பில்லை என்று கூறிக்கொண்டு அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் என்று நன்றி கலந்த வணக்கம் பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.